பானை செய்யறதுங்கிறது வெறும் வேலை இல்ல தம்பி, அது மண்ணுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தவம். நான் ஒரு அழகான ஜாடி வாங்கினேன். ஆனால் அதில் தண்ணீர் ஊற்றிய போது அது குளிர்ச்சி அடையவில்லை. அது வெறும் அலங்கார பொருளாகவே இருந்தது. ஐயா, நீங்கள் கொடுத்த அழகான ஜாடி பார்க்க நன்றாக இருக்கிறது, ஆனால் அது தாகம் தீர்க்கவில்லை. எனக்கு அந்த சாதாரண மண்பானையே வேண்டும். அது பயன்பாட்டின் மூலம் மட்டுமே மரியாதை. நீயோ ஒரு ஏழையின் அடுப்பங்கரைக்குள் தான் கிடக்கப் போகிறாய். அழகு என்பது வெளியில் இல்லை நண்பா, நாம் மற்றவர்களுக்கு எப்படி பயன்படுகிறோம் என்பதில் தான் இருக்கிறது. மண்ணாலான எந்த பொருளுக்கும் அதன் பயன்பாட்டால் தான் பெருமை, அதன் தோற்றத்தால் அல்ல. இதுதான் நான் கற்ற பாடம். இது ஜுரம் வராத வகையில் தண்ணீரரை குளிர்ச்சியாக்கும் தன்மையைக் கொண்டது. மண்ணின் மனம் கலந்த தண்ணீர் உடலுக்கு தனி சக்தியை தரும். இயற்கை குளிர்ச்சி. இது மின்சாரம் இல்லாமல் தண்ணீரை குளிர்விக்கிறது. சுவை. மண்ணின் மனம் கலந்த தண்ணீர் உடலுக்கு தனி சக்தியை தரும். இது உடைந்தாலும் மீண்டும் மண்ணோடு மண்ணாக பெருகிவிடும். பிளாஸ்டிக் போல இது பூமிக்கு கேடு விளைவிக்காது. இவன் அழியும் மண்ணாய் உருவெடுப்பான். ஆம், புதிய மண்ணாய் உருவெடுப்பான். மண்ணிலிருந்து செடிகள் வளரட்டும். சுத்தம். இது தண்ணீரில் உள்ள அசுத்தங்களை ஈர்க்கும் தன்மையை கொண்டது. நல்ல நீர், ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த தண்ணி தெய்வீக அமிர்தம் மாதிரி குளிர்ச்சியா இருக்குது. இந்த சாதாரண பானை நீர் குளிக்கும் விதத்தை பாருங்கள். இது அமிர்தம் போன்றது. நாம் மண்ணில் இருந்து வந்தவர்கள், மண்ணுக்கே திரும்புபவர்கள். இடையில் நாம் செய்யும் நன்மைகள் மட்டுமே நிலைத்து நிற்கும்.